ஹாய் பேக் டு கிச்சன். நம்ம எங்கே தான் போய் ஊர் சுற்றினாலும் உலகத்தையே சுற்றினாலும் கடைசியாக வந்து நிற்கிற இடம் இந்த கிச்சனாக தான் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. மாவு அரைக்கணும்னு நினச்சேன், முடியவே இல்லை. அதனால கடையில் மாவு வாங்கிட்டோம். ஸோ இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் நினச்சிருந்தேன், சீக்கிரமாக முடிஞ்சிருமேன்னு. ஸோ இட்லியும் சட்னியுமே பண்ணிட்டேன். ஆதியாக்கு வந்த நாள்லேருந்தே உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவனை கவனிச்சிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 கமெண்ட் பார்த்துருந்தேன், நீங்கள் உங்களுக்கு யார் வீடியோ எடுத்து தரா, நீங்கள் எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு. நான் செய்கிறதுலாம் ஒரு வேலையும் இல்லை, பெரிய வேலைலாம் செய்யலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன், ஆதியாக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, ஸ்நாக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமா என்னோடய ட்ரைபாட் தான் என்னோடய வீடியோ எடுக்கிறது. ஹஸ்பண்ட் எப்போயாவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லீஷர் டைம் கிடச்சிது, டிவி பார்க்கலாம் உட்காந்தேன்னா, ஏதாவது ஒரு மூவியை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதை பார்த்து முடிஞ்சு எழுந்துக்கிறப்போ என்னவோ பெரிய கொலக்குந்த பண்ணி எழுந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. ஸோ என்னவோ வேலையே பண்ணாத மாதிரி. உங்கள் லீஷர் டைமில் நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.